அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய ஏக இறைவன் மீது உண்டாகட்டும். சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இறைவன் நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்புக்குரிய ஃபெரோஸ்கான் அவர்களே, கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களே, மற்றும் இங்கே குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணைந்து வாழ்வோம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பேசுமாறு சகோதரர் ஃபெரோஸ்கான் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றிய உரையிலே சில கருத்துக்களை சொன்னார்கள். எப்படி முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் தனக்கு உதவினார்கள் என்பதை உதாரணம் காட்டி இவ்வாறு இணைந்து வாழ்வது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். நான் இந்த தலைப்பை சற்று விரிவாக எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். உலக அளவில், இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் பல்வேறு சமுதாயத்தவர்கள், இனத்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்வது எப்படி என்ற அளவிலே அந்த தலைப்பை நான் கொஞ்சம் விரிவாகவே அதனை பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்று உலகம் ஒரு பன்மை சமுதாயமாக மாறிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, அப்போது ஒரு நாட்டில் அந்த நாட்டை சார்ந்த சமுதாய மக்கள் மட்டுமே வாழ்வார்கள். அரேபியாவில் அரேபியர்களை தவிர வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். மலேசியாவில் மலாய்க்காரர்களை தவிர எவரும் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்று ஒவ்வொரு நாட்டிலும் எல்லா சமயங்களை சார்ந்தவர்களும், இனங்களை சார்ந்தவர்களும், மொழியினை சார்ந்தவர்களும் வாழுகின்ற ஒரு ப்ளூரல் சொசைட்டி, ஒரு பன்மை சமுதாயமாக இன்று உலகம் மாறிவிட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல்வேறு இனத்தவரும், மதத்தவரும், மொழியினரும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ்வது என்பது காலத்தின் கட்டாயம். அவ்வாறு வாழவில்லை என்று சொன்னால் அந்த நாடுகள் கலவரத்தால் பாதிக்கப்பட்டு சண்டையிலும் சச்சரவிலும் மூழ்கி அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் நிச்சயமாக தடைபடும். இதற்கு சமீபத்திய உதாரணங்கள் இலங்கை. அந்த நாடு உட்பகையினால் அழிந்து சின்னா பின்னப்பட்டு சிதறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே லீக்குவான் அங்கே சென்றிருந்தாராம். அங்கே சொன்னாராம், நான் சிங்கப்பூரை இலங்கையாக மாற்றி காட்டுவேன் என்று சொன்னாராம். ஒரு காலத்தில் சொன்னாராம், சிங்கப்பூரை நான் இலங்கையாக மாற்றி காட்டுவேன் என்று. இலங்கை ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது சிங்கப்பூருக்கு. இன்று இலங்கை நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு முக்கியமான காரணம் அங்குள்ள இரண்டு இனத்தவர்கள் மோதிக்கொண்டதனுடைய விளைவுதான். மலேசியாவில் ஒரு காலத்தில் இனக்கலவரம் வெடித்து கொண்டே இருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பிறகுதான் அந்த நாடு வளர்ச்சி பாதையை முன்னோக்கி சென்றது. அண்மையிலே யூகோஸ்லோவியா என்ற நாடு சிதறி சின்னா பின்னப்பட்டு போனது. காரணம் அங்குள்ள மக்கள் மோதிக்கொண்ட காரணத்தினால். ரவாண்டாவிலே ரெண்டு இனத்தவர்கள், ஹூட்டு இனத்தவர்களும் டூட்சி இனத்தவர்களும், இரண்டு இனத்தவர்களும் மோதிக்கொண்டு 8 லட்சம் பேர் அழிந்து போனார்கள். இந்தியாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அங்கே அடிக்கடி கலவரங்கள் வெடிப்பதும், வன்முறைகள் வெடிப்பதும், உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் அழிவு ஏற்படுவதும் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆக இந்த சூழ்நிலையில் ஒற்றுமையாக வாழ்வதற்கு என்ன வழிகள் என்ன? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்கிறோம். எந்த சமுதாயமும் தனித்து வாழ முடியாது. சேர்ந்துதான் வாழ வேண்டும், சார்ந்துதான் வாழ வேண்டும். ஆக இந்த சூழ்நிலையில் ஒற்றுமைக்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நாம் சற்று ஆராய்ந்தாக வேண்டும். மனிதர்களை குறைந்தது 3 விஷயங்கள் பிரிக்கின்றன. ஒன்று சாதி அல்லது இனம். சாதியின் பெயரால் சண்டைகள், மோதல்கள். கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவிலே 4500 சாதிகள் இருப்பதாக. 4500
பிரியின் சாதிகள் 4500 சாதிகள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாதி தலையிடுகிறது. வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதிலிருந்து பிரதமரை நிர்ணயிப்பது வரை ஒவ்வொரு விஷயத்திலும் சாதியினுடைய தலையீடு அங்கே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், ஒருவன் தன் பெண் ஜாதியை விட்டாலும் விடுவானே தவிர தன் சாதியை விடமாட்டான் சொல்லி. பெண் ஜாதியை விட்டுக் கொடுப்பதற்கு கூட அவன் தயார், ஆனால் தன் சாதியை விட்டுக் கொடுப்பதற்கு அவன் தயாரில்லை என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு சாதியின் பேராலே அங்கே மோதிக்கொண்டிருக்கிறார்கள். அதை போல பிராந்தியம், தேசியம் இவற்றின் அடிப்படையிலே மோதல்கள். பிராந்திய உணர்வு ஒன்றும் தவறல்ல, அது மனிதனுடைய இயற்கையிலே உள்ளது. எனக்கு இங்கே யாராவது திருநெல்வேலிக்காரங்க இருக்கிறாங்கன்னா பார்த்தா சந்தோஷம்தான். நேற்று கூட ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். எந்த ஊருக்காரங்கன்னு கேட்டால் நம்ம ஊர் பக்கத்துலன்னா அவருக்கு ஏகப்பட்ட குஷி, எங்களுக்கு ஏகப்பட்ட குஷி. நல்லா விழுந்து விழுந்து கவனித்தார் நம்மளை. இது மனிதனுடைய இயற்கையில் இருக்கிறது. தன்னுடைய குறிப்பிட்ட பிராந்தியத்தை சேர்ந்தவர்களை நேசிப்பது என்பது இயற்கையிலே உள்ளது, அதில் ஒன்றும் தவறில்லை. நபிகள் நாயகத்திலும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஒருவன் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை நேசிப்பது இனவெறியா என்று கேட்டபோது இல்லை என்று சொன்னார். அப்படி என்றால் இனவெறி என்றால் என்ன என்று அவர்கள் சொல்லுகிற போது, தனது சமூகம் செய்கிற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர் தான் இனவெறி என்று சொன்னார்கள். நம்மால் செய்வதெல்லாம் சரிதான், முஸ்லீம் செய்வதெல்லாம் சரி என்று ஒரு முஸ்லீம் சொன்னால் அதற்கு பேர் முஸ்லீம் வெறி. இந்தியர் செய்வதெல்லாம் சரி என்று ஒரு இந்தியர் சொன்னால் அதற்கு பேர் இந்திய வெறி. ஆக அநீதிகளுக்கு துணை போகாமல் நேசிப்பது ஒன்றும் தவறல்ல. ஆனால் இன்று என்னமாக மாறிவிட்டது என்று சொன்னால், பிராந்தியத்தின் பெயரால் இன்னொரு பிராந்தியத்தினுடைய உரிமைகளை பறிப்பது, அவருடைய நீர் ஆதாரங்களை பறிப்பது, தனது மொழியை அவர்கள் மீது திணிப்பது என்பது போன்ற நிலைமைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றன. வெறியை உண்டாக்குவது. ஒரு அறிஞர் சொல்லுவார், சோசியாலஜிஸ்ட் GM ஜோட் என்ற அறிஞர் சொல்லுவார், ஒரு நாட்டு மக்களை இணைப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, ஒரு பொது எதிரியை காண்பிக்க வேண்டும். ஒரு பொது எதிரியை காண்பித்தால் அத்தனை பேரும் இணைத்து விடலாம். அவர் சொல்லுவார், ஒருவேளை இந்த பூமி பந்திலே எதிரி கிடைக்கவில்லை என்றால் சந்திரமண்டலத்தில் இருக்கின்ற ஒருவனையாவது காட்டி அங்கே நம்முடைய எதிரின் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து விடலாம் என்று சொல்லுவார். ஆக இந்த பிராந்தியம் என்பது ஒரு பொது எதிரியை காட்டுவது. நமது நாட்டிலே எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு அங்குள்ள வகுப்புவாதிகள் அங்குள்ள சிறுபான்மை மக்களை ஒரு எதிரியாக காட்டுகிறார்கள். ஹிட்லர் ஒரு காலத்தில் எப்படி யூதர்கள் எதிரியாக சித்தரித்தானோ அது போன்ற ஒரு நிலை. ஆக இந்த பிராந்தியம், தேசியம் என்பது ஆபத்தானது. தேசப்பற்று அனுமதிக்கப்பட்டது. தேசப்பற்று என்பது வேறு, தேச வெறி என்பது வேறு. தேச வெறி என்றால் மை நேஷன் ரைட் ஆர் ராங், என்னுடைய தேசம் எது செய்தாலும் நான் ஆதரிப்பேன் என்று சொல்வது, அவன் தப்பை செய்தாலும் கூட நான் ஆதரிப்பேன் என்று சொல்வது. ஆனால் நாட்டுக்காக உழைப்பது, தியாகம் செய்வது, அர்ப்பணிப்பது என்பது தேசபக்தி, அதிலே எந்த தவறும் காண முடியாது. ஆக இந்த தேசியம், பிராந்தியம் என்பது மனிதனை பிளக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக மதம். மதங்களின் பெயரால் மனிதர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். புத்தகமே எழுதப்பட்டிருக்கிறது, கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் என்று புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. மதங்கள் இனிமேல் மோதல்களே மதங்களின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று கணிக்கிறார்கள். ஆனால் மதங்கள் மனிதனை பிளப்பதல்ல. மதம் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒன்று வெறி என்று ஒரு பொருள் இருக்கிறது, வாழ்க்கை நெறி என்று ஒரு பொருள் இருக்கிறது. மதம் என்ற சொல்லுக்கு வெறி என்ற ஒரு பொருளும் நெறி என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. ஆக மதத்தை வெறியாக எடுத்துக்கொள்கிற போது பிரச்சனைகள் உருவாகிறது, மதத்தை வாழ்க்கையின் நெறியாக ஏற்றுக்கொள்கிற போது பிரச்சனைகள் உருவாவதில்லை. மதத்தை நம்பாதவர்களெல்லாம் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்கிறார் நம்மை பார்த்து, ஐயா நீங்க மதம்ங்க அன்புங்கிறீங்க பக்தின்றீங்க, எல்லாம் நீங்க தானே சண்டை போட்டுக்கிறீங்க, கடவுளை நம்பாத நாங்க சண்டை போடுறதில்லை, நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் இருக்கோம், நீங்க தான் அன்பு பெருமை அன்பே கடவுள் என்றெல்லாம் பேசிக்கொண்டு நீங்கள் தானே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை நம்மை பார்த்து அடிக்கடி கேட்கிறார்கள். ஆக என்ன பதில் சொல்ல முடியும்? மதமான பேயனை பிடியாதிருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் பதிலாக சொல்ல வேண்டியிருக்கிறது. மதத்தை ஒரு வெறியாக, ஒரு பேயாக எடுத்துக்கொள்கிற போது பிரச்சனை உருவாகிறது. ஆக மூன்று விஷயங்கள் நம்மை பிளக்கின்றன. ஒன்று சாதி அல்லது இனம், இன்னொன்று மொழி, நாடு, பிராந்தியம், இந்த உணர்வுகள்.
மூன்றாவதாக மதம் என்ற உணர்வு. இதற்கு இஸ்லாம் தருகின்ற தீர்வு என்ன? இதற்கான தீர்வை தருவதற்கு இஸ்லாம் மெத்தவே பொருத்தமானது. ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிலே அமைத்த அந்த மதீன குடியரசிலே முஸ்லிம்கள் மட்டும் இருக்கவில்லை, யூதர்கள் இருந்தார்கள், சிலைகளை வணங்குபவர்கள் இருந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தார்கள். இப்படி பல சமுதாயத்தவர்கள் வாழ்ந்திருந்த ஒரு சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் உருவாக்கினார்கள். அவருடைய காலத்திற்கு பின்னரும் இஸ்லாம் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. இந்தியாவிற்கு வந்தது, ஐரோப்பாவிற்கு சென்றது, ஆப்பிரிக்காவுக்கு, எல்லா நாடுகளும் எல்லாமே பன்மை சமுதாய நாடுகள், எல்லா இனத்தவர்களும் வாழ்ந்த நாடுகள். ஆகவே இஸ்லாம் இந்த ஒற்றுமைக்கான பல வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. என்ன என்பதை நாம் அவற்றை ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். சிலர் சொல்லுகிறார்கள், மத ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால் மற்றவர்கள் சொல்லுவது எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், இது பிரச்சனைகளை தீர்க்கும், எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுங்கள். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இது உண்மையா? இது உண்மையான வாக்கா? இல்லை. நிச்சயமாக மதங்களுக்கிடையே கருத்து ஒற்றுமைகளும் உண்டு, மதங்களுக்கிடையே கருத்து வேற்றுமைகளும் உண்டு. ஏன் ஒற்றுமை என்ற பெயராலே ஒரு போலியான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? மோதல்களுக்கு காரணம் கருத்து வேறுபாடுகள் அல்ல, கருத்து வேறுபாடுகள் தான் காரணம் என்றால் ஒரே கருத்துடையவர்கள் மோதிக்கொள்வது ஏன்? இரண்டு முஸ்லிம் நாடுகள் மோதிக்கொள்வது ஏன்? ரெண்டு கிறிஸ்தவ நாடுகள் மோதிக்கொள்வது ஏன்? ரெண்டு கம்யூனிஸ்டுகள் மோதிக்கொள்வது ஏன்? ரெண்டு நாத்திகர்கள் மோதிக்கொள்வது ஏன்? சேர சோழ பாண்டியர் சண்டை பிடித்தது ஏன்? எல்லாம் ஒரு மதம், ஒரே கலாச்சாரம் தானே. ஆக மோதலுக்கு காரணம் கருத்து வேறுபாடுகள் அல்ல, கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியும் நம்மால் ஒற்றுமையாக வாழ முடியும். ஆக இஸ்லாம் சொல்லுவது மனித நேயம்தான். மனிதர்களை நாம் நேசிப்பதின் மூலமாகத்தான் நாம் ஒற்றுமையாக வாழ முடியும். மனிதர்களை பிளப்பது எது? குர்ஆனிலே சூரா பக்ராவிலே ஒரு வசனம் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் மனித சமுதாயம் ஒன்றாகவே இருந்தது, பின்னர் ஒருவர் மீது ஒருவர் அநீதி இழைக்கும் பொருட்டு அவர்கள் வேற்றுமைகளை தோற்றுவித்தார்கள். பகையம் பைனகும் குர்ஆன் சொல்லுகிறது. ஆக அக்கிரமம் புரிகிற வேலைகளிலே இறங்குகிற போதுதான் சமுதாயம் பிளவுபட்டு போகிறது, கருத்து வேறுபாடுகளால் அல்ல. ஆக இந்த அநீதிகள், அக்கிரமங்கள், பொறாமை, சுயநலம், காழ்ப்புணர்ச்சி, இவை போன்ற காரணங்கள் தான் மனித சமுதாயத்தை பிளப்பதற்கு காரணமாக இருக்கிறது, மதங்கள் அல்ல, பல்வேறு கருத்துக்கள் அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இதன் அடிப்படையில் ஒரு 10 கட்டளைகளை உங்களுக்கு முன்னாலே நான் சொல்ல விரும்புகிறேன். சமய நல்லிணக்கத்திற்கு, மனிதகுல ஒருமைப்பாட்டிற்கு, ஒற்றுமைக்கு, இணைந்து வாழ்வதற்கு ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ், ஒரு 10 கட்டளைகள். ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவேன். 10 முடிஞ்ச முறை கேள்வி கேட்பேன் எல்லாத்தையும். ஒவ்வொரு ஆளாக சொல்ல வேண்டும், 10ஐ திருப்பி சொல்ல வேண்டும். ஆக யாரிடத்தில் கேட்பேன் என்று சொல்ல முடியாது. ஆகவே எல்லாரும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பெரியவர்கள் தப்ப முடியாத இளைஞர்கள் தான் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், பெரியவர்களும் இதிலும் தப்ப முடியாது. ஆகவே ஒன்று ஒன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு வாருங்கள். முதலாவதாக, இந்த ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால் மனிதகுல ஒருமைப்பாடு அவசியம். மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற கருத்து, இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதார கொள்கை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இந்த கருத்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதனை எடுத்துவிட்டால் இஸ்லாமே தகர்ந்துவிடும், இஸ்லாம் என்ற மாளிகை தகர்ந்துவிடும். கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் அல்லர். அரபியரை விட மற்றவரோ, மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர். உங்களில் எவரிடத்தில் இறையச்சம், இறைவனை அஞ்சி ஒழுகுகின்ற தன்மை இருக்கிறதோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த மனிதகுல சமத்துவம் நம்மை எல்லாம் இணைக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக பிறப்பின் அடிப்படையில் எந்த வேறுபாடுகளும் இல்லை. இஸ்லாத்தினுடைய பார்வையில் எந்த நாடும் உயர்ந்ததும் அல்ல, எந்த நாடும் தாழ்ந்ததும் அல்ல, எந்த மொழியும் உயர்ந்ததும் அல்ல, எந்த மொழியும் தாழ்ந்ததும் அல்ல. ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் படைத்தவன் இறைவன் தான். அவன் வானத்தின் இறைவன், பூமியின் இறைவன், அவன் மேற்கின் இறைவன், கிழக்கின் இறைவன். ஆகவே அவன்தான் இந்த உலக நாடுகள் அனைத்தையும் படைத்திருக்கிறான். ஆகவே எல்லா நாடுகளும் சமமானவை. இறைவனே எல்லா நாட்டையும் படைச்சிட்டு
இந்த நாடு உயர்ந்தது, அந்த நாடு தாழ்ந்தது, இந்த மலை புனிதமானது, அந்த மலை கீழானது, இந்த நதி புனிதமானது, இந்த நதி புனிதமற்றது என்று சொன்னால் அது இறைவனுடைய நீதிக்கும் நேர்மைக்கும் பொருந்தி வருவதாக இல்லை. ஆகவே அதை போலவே மொழிகளும் இஸ்லாத்தின் பார்வையில் எல்லா மொழிகளும் சமமானவை. அரபி மொழிதான் உயர்ந்தது என்று எங்கும் சொல்லப்படவில்லை. அரபு கலாச்சாரம் தான் சிறந்த கலாச்சாரம் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. எல்லா வேதங்களும் அரபி மொழியில் வந்துவிடவில்லை. நபிகள் நாயகத்திற்கு முன்னர் வந்த வேதங்கள் வெவ்வேறு மொழிகளிலே வந்திருக்கின்றன. ஹீப்ரு மொழியிலே வந்திருக்கிறது, யூனானி மொழியிலே வந்திருக்கிறது, பல்வேறு மொழிகளிலே வந்திருக்கின்றன. அந்த இறை தூதர்கள் வாழுகின்ற பகுதியில் எந்த மொழி பேசப்பட்டதோ அந்த மொழியில் வேதம் வந்திருக்கும், அவ்வளவுதான். நபிகள் நாயகம் அவர்கள் ஒருவேளை சிங்கப்பூரிலே பிறந்திருந்தால் சைனா மொழியிலே குர்ஆன் வந்திருக்கலாம், தமிழ்நாட்டிலே பிறந்தால் தமிழ் மொழியிலே வந்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆக தேவ பாஷை என்றும் நீச பாஷை என்றும் பிரித்து காட்டுகிற எந்த போக்கும் இஸ்லாத்தில் கிடையாது. ஆக இஸ்லாம் சொல்லுகின்ற ஒற்றுமைக்காக வைக்கின்ற முதல் பிரிஸ்கிரிப்ஷன் என்னவென்று சொன்னால் ஒருமைப்பாடு, மனிதகுல ஒருமைப்பாடு. இரண்டாவதாக மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்லுகிற போது எல்லோருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். ஒற்றுமை குலைவதற்கு முக்கியமான காரணமே உணர்வுகளை காயப்படுத்துதல். இன்றைக்கு வகுப்பு கலவரம் வெடிக்கிறதுக்கு என்ன காரணம்? சாதி கலவரம் வெடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னொருடைய மதத்தை தாக்கி பேசுகிறான், அந்த சாதிய தலைவனை தாக்கி பேசுகிறான், அந்த தலைவனுடைய சிலையை உடைக்கிறான், இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து வைக்கிறான். ஆகவே அங்கே கலவரங்கள் வெடிக்கின்றன. இஸ்லாம் சொல்லுகிறது பிற மதங்களை பழிக்காதீர்கள். ஒலாத்து சுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லா, அவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். பெருமானார் காலத்தில் ஒரு மனிதர், ஒரு உயர்ந்த சஹாபி அபூதர் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த அந்தஸ்திலே போற்றப்படுகிற ஒரு தோழர், ஒரு அடிமை வம்சத்தை சார்ந்தவரை பார்த்து கருப்பரே என்று சொல்லிவிட்டார். கருப்பரே என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்தது. அவரை கூப்பிட்டு அனுப்பினார்கள். நீர் இன்னும் அறியாமை காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்தில் தான் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்று நபிகள் நாயகம் கண்டித்தார்கள். ஆக ஒருவனுடைய தோற்றத்தை குறித்தோ, மதத்தை வைத்தோ, குலத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ இழிவாக பேசுவது என்பது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய மதத்தை நீங்கள் மறுக்கலாம், ஒருவனுடைய கோட்பாட்டை, சிந்தனையை மறுப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. மறுப்பது என்பது வேறு, மதிப்பது என்பது வேறு. நான் உன்னுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், ஐ டிஃபர் வித் யூ, பட் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ். உன்னுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அணுகுமுறையாக இருக்க வேண்டும். எம்மதமும் சம்மதம் என்று கூறிக்கொண்டே மற்ற மதங்களை சமமாக நடத்துவது ஒன்றும் பெரிதல்ல. இஸ்லாம் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லாமலேயே மற்ற மதங்களை மதிக்கிற ஒரு பண்பை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, எம்மதம் சம்மதம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே பிற மதங்களை மதிக்கிற ஒரு மனப்பான்மையை மனிதர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது. ஒரு மதத்தை விமர்சனம் செய்யலாம், அதில் கூட தவறில்லை. விமர்சனம் என்பது வேறு, இழிவுபடுத்து என்பது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு கருத்தை விமர்சனம் செய்யலாம், ஆனால் இழிவுபடுத்தும் வகையிலே அமைந்துவிடக்கூடாது. ஆக இவற்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மூன்றாவதாக உரிமைகளை வழங்க வேண்டும். உரிமைகளை பறித்தால் உறவுகள் கொலையும். அது வீட்டிலிருந்தே அப்படிதான். குர்ஆன் சொல்லுகிறது உலகுன்ன மிதுலுல்லதி அலைஹின்ன, ஆண்களுக்கு பெண்கள் மீது சில உரிமைகள் உண்டு, பெண்களுக்கு ஆண்கள் மீது சில உரிமைகள் உண்டு. அவங்களுக்குள்ள உரிமையை நீங்கள் கொடுத்துடணும். அந்த உரிமைகளை பறிச்சேன்னா வீட்டில் ஒத்துமையாக இருக்க முடியாது இல்லையா? அதுவே தான் ஒரு சமூகத்திற்கும் பொருந்தும். ஒருவனுடைய உயிர் உடைமைக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். எல்லா உயிர்களும் புனிதமானவை என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு யூதனுடைய உடல் எடுத்துச் செல்லப்பட்ட போது எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். தோழர்கள் கேட்டார்கள், அவன் யூதன் தானே, ஏன் எழுந்து நிற்கிறீர்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவன் மனிதன் இல்லையா என்று கேட்டார்கள். அவன் மனிதன் இல்லையா? ஆக எல்லா உயிர்களையும் இறைவன் தானே படைத்தான். இந்துவையும் இறைவன் தான் படைத்தான், முஸ்லிமையும் இறைவன் தான் படைத்தான், கிறிஸ்தவனையும் இறைவன் தான் படைத்தான். எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. முழு மனித இனமும் இறைவனுடைய படைப்பு. அப்படி இருக்கிற போது எல்லா உயிர்களும் புனிதமானவை.
குர்ஆன் சொல்லுகிறது, இறைவன் கண்ணியத்துக்குரியதாக ஆக்கிய எந்த உயிரையும் நீங்கள் அநியாயமாக கொலை செய்யாதீர்கள். இஸ்லாமிய அரசில் பாதுகாப்பு பெற்றிருக்கிற ஒரு திம்மியை, ஒரு முஸ்லிம் அல்லாதவனை ஒரு முஸ்லிம் கொலை செய்தால் அவன் சுவனத்தின் வாசனையை கூட நுகர மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தனது இறுதி உரையிலே சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் வதாவிலே, இந்த அரஃபா, இந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த ஹஜ் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மக்கா எவ்வளவு புனிதமானதோ, அதை போன்றே புனிதமானதுதான் மனிதர்களுடைய உயிர்களும் உடைமைகளும் என்று சொன்னார்கள். நீங்கள் மறுமையில் இறைவனை சென்று சந்திக்கிறவரை இன்னொருடைய உயிர்களையும் உடைமைகளையும் பறிப்பதிலே இருந்து நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை குறிப்பாக இஸ்லாத்தின் பேராலே தீவிரவாதம் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இந்த இது போன்ற வசனங்களை கவனிக்க வேண்டும். நேற்று அதை பற்றி விவரமாக நாம் பேசினோம். ஆக இப்படிப்பட்ட அநியாயங்களை, அக்கிரமங்களை செய்வதற்கு உலகத்திலே யாருக்கும் உரிமை கிடையாது. ஆக எல்லா உயிர்களும் புனிதமானவை. அதே போல உரிமைகளிலே மிக முக்கியமானது ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சம வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே எத்தகைய வேறுபாடும் இல்லாமல் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயத்திலே அமைதி நிலவ முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நீதி செலுத்துங்கள். ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற பகையின் காரணமாக அவர்களுக்கு எதிராக அநியாயம் புரியாதீர்கள். ஒரு சமுதாயம் உங்களுக்கு பிடிக்கல என்பதற்காக அவர்கள் மீது நீங்கள் அநீதிகளை புரியாதீர்கள். உலா எஜிரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தாதிலு. ஆக எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும், உரிமைகளை வழங்க வேண்டும், சம வாய்ப்புகளை அளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பிரச்சனைகள் உருவாகும். இது மூன்றாவதாக. இனி நான்காவதாக, வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிஃபார்மிட்டியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு நமது நாட்டிலே சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே சட்டம் என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யூனிட்டி என்பது வேறு, யூனிஃபார்மிட்டி என்பது வேறு. யூனிட்டியா இருக்கலாம், எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம், ஒரே மாதிரியா இருக்க முடியுமா? இது ஆபத்தான ஒரு கோஷம். ஆகவே இஸ்லாம் இதனை வன்மையாக கண்டிக்கிறது. உங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் மீது திணிக்காதீர்கள். லா இக்ராஹ ஃபித்தீன், தீனை மேற்கொள்வதிலே, இறை நெறியை மேற்கொள்வதிலே எந்தவித கட்டாயமும் இல்லை. குலில் ஹக்கு மின் ரப்பிக்கும் வமன் ஷா ஃபல்யௌமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். குர்ஆன் சொல்லுகிறது. இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இதனை ஏற்பவர் ஏற்கட்டும், இதனை நிராகரிப்பவர் நிராகரிக்கட்டும். இஸ்லாம் மனிதனுக்கு பூர்ண சுதந்திரம் கொடுக்குது. இதை ஏற்றுக்கோ, ஏற்றுக்கிறான் போ, உன் இஷ்டம். எங்கள் வேலை என்ன தெரியுமா? எடுத்துரைப்பது. உமா அலைனா இல்லல் பலாவுல் முபீன். இந்த செய்தியை தெளிவாக எடுத்துரைப்பது எங்கள் வேலை. நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி இதில் வாய்மை இருப்பதாக, உண்மை இருப்பதாக, மெய்ப்பொருள் இருப்பதாக நீ உணர்ந்தால் ஏற்றுக்கொள். இல்லை என்றால் மறுமையிலே இறைவன் கேள்வி கேட்பான், அதற்கு பதில் சொல்வதற்கு நீ தயாராக ஆயிக்கொள். உன் மீது எந்த கருத்து திணிக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் கருத்து சுதந்திரம் வழங்குகிற போதுதான் ஒருவனுடைய செயல்களுக்கு நாம் கேள்வி கேட்க முடியும், அவனுடைய செயலுக்கு நாம் அவனை பொறுப்பாளியாக ஆக்க முடியும். கட்டாயமாக திணித்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பாளி அல்ல, நாம் சொல்றதை அவன் செய்யறான். அவனிடத்தில் கேள்வியை கேட்க முடியாது. உங்களிடத்தில் வேலைக்காரர் இருக்கான்னு வைங்க, அது ஒரு மாணவன் பரீட்சை எழுதலான்னு வைத்துக் கொள்ளுங்கள். நீ எப்படியும் எழுதலாம்ப்பா, இந்த கேள்விக்கு எப்படியும் விடை எழுதலாம், பேப்பரை சும்மாவும் கொடுக்கலாம், சரியான விடையும் எழுதலாம், கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதே கூட எழுதி வைக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். உன்னால ஆசிரியர் பரீட்சை எழுதுகிற போது குறுக்கிட மாட்டார். அப்படி சுதந்திரம் கொடுத்தால்தான் மாணவனுடைய திறமையை அறிய முடியும். சுதந்திரம் கொடுக்காமல் ஆசிரியர் அருகிலே வந்து நின்று கொண்டு நீ இப்படித்தான் எழுது என்றால் ஆசிரியருடைய திறமை பரிசோதிக்கப்படுகிறது தவிர மாணவனுடைய திறமை பரிசோதிக்கப்படுவதில்லை. ஆகவேதான் இஸ்லாம் மனிதனுக்கு பூர்ண சுதந்திரம் கொடுக்கிறது. ஆக எந்த கலாச்சாரத்தையும், மொழியையும், மதத்தையும் யார் மீதும் திணித்தால் உறவுகள் கொலையும். ரஷ்யாவிலே முயற்சி பண்ணி பார்த்தார்கள். நாத்திகத்தையும் பொது உடைமை சித்தாந்தத்தையும் திணிப்பதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணார்கள், பல ஆண்டுகளாக. கடைசியில் அவர்கள் வெற்றி பெறவே இல்லை. அந்த நாடு பிளவுபடுவதற்கு அது கூட ஒரு காரணமாக அமைந்து விட்டது. அக்பர் முயற்சி பண்ணார், தீன் இலாஹி என்ற ஒரு புதிய மதத்தை உருவாக்கினார்.
எல்லாம் மதங்களுடைய சிறந்த கருத்துக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து 50 பேர் கூட சேரல, அதில் 50 பேர் கூட சேரல அந்த மதத்தில். இந்த மாதிரியான போலியான தத்துவங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு மனித சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த முடியாது. ஆகவேதான் வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகிற ஒரு கருத்து. எல்லா மதத்தையும் ஒன்றாக போட்டு கலக்கணும் என்பதல்ல, எல்லாத்தையும் உருக்கி ஒரே வார்ப்பாக ஆக்க வேண்டும் என்பதல்ல. இஸ்லாம் சொல்வது ஒரு மொசைக் மாதிரி இருக்கணும். ஒரு மொசைக்கில் எப்படி இருக்கும், பல மதங்கள் பல வண்ண வடிவங்கள் இருக்கும். அதே போல ஒரு நாட்டிலே பல மதங்கள் பல கலாச்சாரங்கள் இருப்பது ஒன்றும் தவறல்ல. எல்லாவற்றையும் இணைத்து ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று முயற்சித்தால் அது ஒற்றுமையை குலைக்கும் என்பதனை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது 4வதாக. 5வதாக, நீதியாக நடந்து கொள்ளுங்கள். ஆளுக்கு ஒரு நீதி அமைதியை குலைப்பது உறுதி. ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நீதி, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று வைத்துக் கொள்கிற சமுதாயங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது. இரட்டை அளவுகோல்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துபவர்கள் செயல்படுபவர்களுடைய நாடுகளிலே ஒற்றுமை இருக்க முடியாது. என்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதி. எனது ஜாதிக்கு ஒரு நீதி, அவனுடைய ஜாதிக்கு ஒரு நீதி. ஒரே குற்றத்தை 2 பேர் செய்தால் எனக்கு ஒரு வகையான தண்டனை, அவனுக்கு ஒரு வகையான தண்டனை என்றெல்லாம் வைத்துக் கொள்கிறார்களே, இது மிக ஆபத்தான ஒரு விளைவை ஏற்படுத்தும். எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும். நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அடிக்கடி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் தான். உயர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறாள். அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது முடிவாகி விடுகிறது. ஆனால் அந்த உயர் குலத்தைச் சார்ந்த சமுதாயத்தவர்கள் மிகவும் கவலையுற்று பெருமானாரிடத்திலே சென்று எப்படியாவது தண்டனை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக சிபாரிசுக்கு அவர்களுடைய வளர்ப்பு மகனுடைய பிள்ளை உசாமாவை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். பெருமானாருக்கு வந்ததே கோபம். இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்து போனதற்கு காரணமே ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நீதி, ஒரு குலத்திற்கு ஒரு நீதி என்று வைத்துக் கொண்ட காரணத்தினாலே தான். நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் தண்டனை கொடுத்தே தீருவேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதே, இரட்டை அளவுகோல், இவனுக்கு ஒரு அளவுகோல் அவனுக்கு ஒரு அளவுகோல் என்று வைத்துக் கொள்கிற நாடுகளிலே அமைதி இருக்க முடியாது. இன்றைக்கு பார்க்கிறோம், சர்வதேச அரங்குகளிலும் பல நாடுகளில் பார்க்கிறோம். இவனுடைய மதத்தை திட்டினால் இவனுக்கு கோபம் வருகிறது, ஆனால் இவன் கூசாமல் அடுத்தவனுடைய மதத்தை திட்டுகிறான். இவனுடைய மதம் வெளிநாட்டிற்கு பரவினால் ஆன்மீகம் தலைக்கிறது என்கிறான். அடுத்தவனுடைய மதம் இவன் நாட்டிற்கு வந்தால் அந்நிய மதம் என்கிறான். எப்படி? இவனுடைய மதம் வெளிநாட்டிற்கு சென்றால் ஆன்மீகம் தலைக்கிறது, உலகம் பூராவும் பரவுகிறது என்கிறான். ஆனால் வெளிநாட்டிலிருந்து ஒரு மதம் அவன் நாட்டிற்கு வந்தால் அந்நிய மதம் ஊடுருவுகிறது என்கிறான். இரட்டை அளவுகோல்களை வைத்துக் கொண்டு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். தனது இனம் தாக்கப்பட்டால் கொதித்து எழுகிறான், இன்னொரு இனம் தாக்கப்பட்டால் அது அவர்களுக்கு தேவைதான், அது அவங்களா தேடிக்கிட்டதான் என்று சொல்லுகிறான். உலக அரங்கிலே பார்க்கிறோம், ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றுகிறது. ஒரு நாடு அந்த தீர்மானத்தை மீறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு ஈராக் குவைத்தின் மீது படையெடுத்தது, அதற்காக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அவன் ஒரு நாட்டைத்தான் ஆக்கிரமித்தான், ஆனால் இந்த இஸ்ராயேல் பல நாடுகளே ஆக்கிரமித்திருக்கிறது. ஆனால் எந்த தீர்மானமும் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. ஆக ஒருவருக்கு ஒரு நீதி என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தீவிரவாதம் புரிகிறார்கள். ஆனால் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தீவிரவாதம் புரிகிற போது மட்டும் அவர்களுடைய மதத்தோடு இணைத்து பேசப்படுகிறது. குறிப்பாக முஸ்லிம்கள் விஷயத்தில் இன்றைக்கு போஸ்னியாவிலே கலவரம் வெடித்தது. அதை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள். அயர்லாந்திலே கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை யாரும் கிறிஸ்தவ தீவிரவாதம் என்று சொல்லவில்லை. யூதர்கள் பாலஸ்தீனத்திலே பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், யாரும் யூத தீவிரவாதம் என்று சொல்லவில்லை. இந்தியாவிலே முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 2000 முஸ்லீம்கள் இந்த குஜராத்திலே கொலை செய்யப்பட்டார்கள், யாரும் இந்து தீவிரவாதம் என்று சொல்லவில்லை. ஆனால் முஸ்லீம்கள் செய்கிற போது மட்டும் அது இஸ்லாமிய தீவிரவாதம் என்று மதத்தோடு இணைக்கப்படுகிறது. இவையெல்லாம் இரட்டை அளவுகோல்கள். தனக்கு ஒரு அளவுகோல் அடுத்தவனுக்கு அளவுகோல் என்று வைத்திருக்கக்கூடிய நிலை இருந்தால் அந்த சமுதாயத்திலே ஒற்றுமை நீடிக்க முடியாது. ஆக இது 5வதாக நான் சொல்வது. 6வதாக, ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் இதிலே மிக தெளிவாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும். பாதிப்பு ஏற்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்?
நம்ம சமுதாயம் பாதிக்கப்பட்டால் குரல் எழுப்புகிறோம். நமது இனத்தவர் பாதிக்கப்பட்டால் குரல் எழுப்புகிறோம். ஆனால் பிற சமுதாயத்தவர்கள் பாதிக்கப்பட்டால் குரல் எழுப்புவதில்லை. அதே போல இன்னொரு சமுதாயத்தவர்கள் கொடுமை புரிந்தால் குரல் எழுப்புகிறோம். அவனுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அநியாயம் புரிந்தால் குரல் எழுப்புவதில்லை. ஆக இஸ்லாம் சொல்லுகிறது, யார் தீமைகளை செய்தாலும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறது. நபிகள் நாயகர்கள் சொன்னார்கள், அருகில் உள்ளவர்களுக்கும் தொலைவில் உள்ளவர்களுக்கும் நீங்கள் சமமாக தண்டனை அளியுங்கள். நீங்கள் பழிப்புக்கு உள்ளாலும் சரியே. நல்லா கவனிக்கணும். நீங்க என்ன சொல்றாங்க? அருகில் உள்ளவனுக்கும் தொலைவில் உள்ளவனுக்கும். பொதுவாக மனிதர்களுடைய சுபாவம் தனது சொந்தக்காரனுக்கு நாட்டுக்காரனுக்கு என்றால் தண்டனை குறைவாக கொடுப்பது, மற்றவர்களுக்கு அதிகமாக கொடுப்பது. ஏனென்றால் பழி வந்துவிடும் என்பதற்காக. நம்மூர்காரனை தண்டித்து விட்டாயே என்று பழி வந்துவிடும் என்பதற்காக. அதற்காக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அருகில் உள்ளவனுக்கும் தொலைவில் உள்ளவனையும் சமமாக தண்டிங்கள், உங்கள் மீது பழி சுமத்தப்பட்டாலும் சரியே என்று சொல்கிறார்கள். ஆக இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு மனப்பான்மை வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அநீதிக்கு உள்ளவனுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள், அநீதி செய்பவனுக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொன்னாங்க. ஹெல்ப் தி அப்ரஸ்ட் அண்ட் தி அப்ரஸர். அநீதிக்கு உள்ளானவனுக்கும் உதவி செய்யுங்கள், அநீதி செய்பவனுக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். தோழர்களுக்கு ஒரே குழப்பம். அநீதிக்கு உள்ளானவனுக்கு உதவி செய்யலாம், அநீதி செய்பவனுக்கு எப்படி உதவி செய்வது என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அநீதி செய்யாதவாறு அவனுடைய கரங்களை தடுத்து நிறுத்துங்கள். அவன் அநீதி செய்யாதவாறு அவனுடைய கரங்களை தடுத்து நிறுத்துங்கள், அதுவே நீங்கள் அவனுக்கு செய்கிற உதவி என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக அநீதிகள் நடக்கிற போது நீங்கள் வேடிக்கை பார்க்காதீர்கள். எட்மண்ட் பர்க் என்ற ஒரு அறிஞர் சொல்லுவார், இந்த உலகத்திலே அநீதிகள் பெருத்து ஓட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, நல்லவர்கள் மௌனமாக இருப்பது என்று சொன்னார். ஆக தீமை நடக்கிற போது தடுத்து நிறுத்துகிற ஆற்றலை வைத்துக் கொண்டு அதனை தடுப்பாதவர்கள் தீமை புரிந்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். இது ஆறாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏழாவதாக, இணைந்து வாழ்வதற்கான வழி மனிதர்களுக்கு சேவை செய்தல். இல்லையா? சேவை செய்தால் இணைந்து வாழ முடியும். ஃபெரோஸ்கான் சொன்னார், அவருக்கு ஒருவர் உதவி புரிந்தார், அதன் காரணமாக இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார். நேற்று கவிக்கு அவர்கள் அந்த தலைப்பிலே மிக விரிவாக பேசினார்கள். இஸ்லாம் சொல்லுகிறது, எத்தகைய ஜாதி மதம் பாராமல் நீங்கள் மனிதர்களுக்கு சேவை செய்யுங்கள். இப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க வயிறார உண்பவன் முஸ்லீம் அல்ல என்று தான் சொன்னார்கள். அண்டை வீட்டு முஸ்லீம் சொல்லலை, நல்லா கவனிக்கணும். அண்டை வீட்டு முஸ்லீம் என்று சொல்லவில்லை, அண்டை வீட்டுக்காரன். பெருமானாரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அண்டை வீட்டுக்காரன் அடிக்கடி சொல்றீங்களே, என் வீட்டை சுற்றி நிறைய அண்டை வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, யாருக்கு நான் உதவி செய்வது என்று கேட்டபோது, உனது தலைவாசலுக்கு பக்கத்திலே யாருடைய வீடு இருக்கிறதோ அவனுக்குத்தான் முதல் உரிமை என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். முஸ்லீமுக்கு தான் சொல்லலை, உங்க பக்கத்தில் யார் மிக அருகிலே இருக்கிறாரோ அவனுக்குத்தான் முதல் உரிமை. எவர் வீட்டிலாவது மரணம் நிகழ்ந்தால் அவர்களுக்கு சாப்பாடு சமைத்து கொடுங்கள். இது இஸ்லாத்தினுடைய கட்டளை. இன்னைக்கு நாம் அதை தலைகீழாக செஞ்சுட்டு இருக்கோம். அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு இல்லையா? மௌத்தான வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதுங்க, மௌத்தான வீட்டுக்கு நாம தான் ஆக்கி கொடுக்கணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை. எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் வேலூரிலே இருந்தார். அவருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், அவர் வீட்டை சுற்றி எவர் வீட்டில் மரணம் நிகழ்ந்தாலும் சாப்பாடு ஆக்கி கொடுப்பது, இது அவருடைய பழக்கம். ஒரு தடவை ஒரு பிராமணர் வீட்டிலே மரணம் நிகழ்ந்தது. என்ன செய்தார்? நாம் சமைத்த பாத்திரத்தில் சமைத்து கொடுத்தால் அவர் உண்பார்களோ மாட்டார்களோ என்று பயந்து புதிய பாத்திரங்கள் வாங்கி அதிலே சமைத்து கொடுத்து அனுப்பினார். அதை பார்த்து அந்த பிராமணன் அதிர்ந்து போய்விட்டார். இப்படி ஒரு மனித நேயமா? இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறதா? எந்த கூட்டத்துக்கு போனாலும் அதான் சொல்வார். அவர் ஒரு பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர். பாருங்கள், இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிற மனித நேயத்தை பாருங்கள் என்று. ஆனால் நாம் அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை. ஆக மக்கள் சேவை என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே செய்யப்படுவதல்ல, அது எல்லா படைப்புகளுக்கும் ஹுகூக்குல் இபாத் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் செய்ய வேண்டியது இஸ்லாத்தினுடைய அது முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கடமையை செய்தால் இணக்கம் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில்
இந்த கடமையிலே மிகவும் கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். சமூக சேவை என்பது முஸ்லிம்களிடத்திலே மிக குறைவாக காணப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே என்ஜிஓஸ் என்று சொல்லக்கூடிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மிக மிக குறைவு. இவர்கள் செய்கிற அதிகபட்ச சேவைகள் கத்தனா செய்வது, நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கிறது, கிதாபு வாங்கி கொடுக்கிறது, இந்த மாதிரி சேவைகள் செய்கிறார்கள். கொஞ்சம் அதிகமாக சென்றால் அநாத நிலையங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்திலே மற்ற சமுதாயத்தவர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள். பல்வேறு வகையான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இதன் பக்கமாக கவனத்தை செலுத்துவதில்லை. ஆடம்பரமான பள்ளிவாய்களை கட்டுவதிலே தங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மினாரா கட்டுவதற்கு 40 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறார்கள். மினாரா கட்டுவதற்கு மட்டும். திறப்பு விழா நடத்துவதற்கு 20 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறார்கள். பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு அத்தனை பேரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் தான் அங்கே தொழுகை நிறைவேறுமா? என்ன பெரிய ஆடம்பரம் வேண்டியிருக்கு பள்ளிவாசல் திறப்பு விழாக்கு? அங்கே வேலை பார்க்குற முஅத்தினுக்கு 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு பெரிய ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அங்குள்ள இமாமுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க மாட்டார்கள். அந்த ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கு ஒன்று உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆடம்பரமாக பள்ளிவாசலை கட்டி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு நான் போயிருந்த போது சொன்னார்கள், நம்ம ஊருக்கு வந்தியில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சியலா அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னு, எவ்வளோ தூரத்தில் இந்த மினாரா உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்களா? எத்தனை கிலோமீட்டருக்கு முன்னால் இந்த மினாரா உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கவனிக்காமல் வந்திருக்கீங்களா என்று நம்மை மிகவும் குறைபட்டு கொண்டார். ஆக ரொம்ப தூரத்திலிருந்து பார்த்தாலும் இந்த மினாரா தெரிய வேண்டுமா? இதுதான் வாழ்க்கையோட லட்சியம் போல இருக்கு. ஆக இந்த ஆடம்பரமான செலவுகளை எல்லாம் குறைத்து எல்லா தரப்பினருக்கும் சேவை செய்கின்ற ஒரு மனப்பான்மையை முஸ்லிம் சமுதாயம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் 2 வகையான கடமைகளை சொல்லியிருக்கிறது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாத். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அது 2ஆக பிரித்திருக்கிறது. ஆனால் நாம் பெரும்பாலும் புரிந்து கொண்டது மார்க்க கடமை என்றால் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இவற்றை தாண்டி கடமைகளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு சமூக சேவையை பற்றி, மனிதர்களுக்கு சேவை செய்வதை குறித்த ஒரு அக்கறை இல்லாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஓதி காட்டினார்கள், அரை தல்லதி யுகத்திபி பித்தீன் புதாரிக்கல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். மறுமையை பொய்யாக்கியவனை பற்றி நபியை நீர் அறிவீரா? மறுமையே இல்லை என்று சொல்பவன் யார்? அவன்தான் அநாதைகளை விரட்டுபவன். ஏழைகளுக்கு உணவளிக்கும்படியாக அவன் தூண்டுவதில்லை. ஏன் சொல்றான் இறைவன் இப்படி சொல்றான் மறுமையை பொய்யாக்கியவன் என்று? மறுமையின் மீது உனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருந்திருக்கும் என்றால், மறுமையிலே அநாதைகளுக்கு உணவளித்தால் நன்மை கிடைக்கும் நம்பிக்கை உனக்கு இருந்திருக்கும் என்றால், ஏழைகளுக்கு உணவளித்தால் மறுமையில நம்பிக்கை கிடைக்கும், இறைவன் கூலி கிடைக்கும் நம்பிக்கை இவனுக்கு இருந்திருக்கும் என்றால் சும்மா இருந்திருக்க மாட்டான். இவன் தான் நினைக்கிறான் தொழுதா போதும், நோன்பு பிடிச்சா போதும், அல்லாஹ் நம்ம உள்ள விட்டுருவான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆக இந்த சமூக சேவை செய்கின்ற போது எல்லா சமுதாய மக்களையும் உங்களாலே கவர முடியும், எல்லாருடைய இதயங்களையும் உங்களால் இணைக்க முடியும். ஆகவே இந்த பணியிலே முஸ்லிம்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இதனை நான் 7ஆவதாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தபடியாக 8ஆவதாக இணைந்து செயலாற்ற வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவனு அலல் இத்மி வல் உதுவான். எந்த பணி நன்மையானதாகவும் இறை அச்சத்திற்கு உரியதாகவும் இருக்கிறதோ அதில் எல்லோருடன் நீங்கள் ஒத்துழையுங்கள். நல்ல விஷயங்கள்ல எல்லாரோடும் சேர்ந்து ஒத்துழையுங்கள். எந்த பணி பாவகரமானதாகவும் அக்கிரமமானதாகவும் இருக்கிறதோ அதில் எவருடன் நீங்கள் ஒத்துழைக்காதீர்கள். ஆக நல்ல பணி யார் செய்தால் என்ன? இன்னைக்கு சிங்கப்பூராக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சாதி பிரச்சனை, கல்லாமை, இல்லாமை, பெண்களுக்கு எதிரான அநீதிகள் என்று எத்தனையோ கொடுமைகள் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளிலே நாம் எல்லா சமுதாயத்தோரோடும் இணைந்து செயலாற்ற வேண்டும். இது இஸ்லாம் சொல்லுகின்ற கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னர் ஒரு அமைப்பை ஆரம்பித்தார்கள். ஹில்ஃபுல் ஃபுலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஆரம்பித்தார்கள். அந்த அமைப்பு எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், மக்காவிலே உள்ள சிலர் வெளியூரிலிருந்து வரக்கூடிய இடத்திலிருந்து பொருளை வாங்கி கொண்டு அவர்களுக்கு பணத்தை கொடுப்பதில்லை. இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக பெருமானார் ஒரு சபையை ஆரம்பித்தார்கள். அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னர் அதன் மூலமாக மக்களுக்கு நீதி வழங்கப்பட்டது.
நபிகள் நாயகம் சொன்னார்கள், மதீனாவிற்கு சென்றவர்கள் தன்னுடைய நபித்துவத்தினுடைய இறுதியிலே சொன்னார்கள், அது போன்ற ஒரு அமைப்பு, அந்த ஹில்ஃபுல் ஃபுலூல் போன்ற ஒரு அமைப்பு மீண்டும் ஆரம்பிக்கப்படுமேயானால் நான் அதிலே உறுப்பினராக நான் சேர்ந்து கொள்வேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். ஆக எல்லா சமுதாயங்களும் ஒன்றாக இணைந்து அநீதிகளுக்கு எதிராகவும் அக்கிரமங்களுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும். எங்கெல்லாம் மார்க்கம் மோதலையோ அங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடுங்க. இப்போ இலக்கிய கூட்டம் இருக்குது, வச்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு இலக்கிய நிகழ்ச்சி இருக்கிறது, இஸ்லாம் ஒன்றும் தடை செய்யலையே, முஸ்லீம்கள் கலந்து கொள்ளலாம். பல முஸ்லீம் அல்லாத சகோதரர் நம்மிடத்தில் கேட்கிறார்கள், என்னங்க உங்கள் ஆள் ஒன்றுக்குமே வரமாட்டானே, ஒரு கூட்டத்துக்கு வரமாட்டான, பள்ளிவாசலை விட்டால் எங்கேயுமே வரமாட்டான உன் ஆள் என்று கேட்கிறார்கள். ஏன் இணைந்து வாழ மறுக்கிறார்கள்? சமீபத்திலே ஒரு புத்தகம், ஒரு வெளிநாட்டுக்காரர் எழுதிய புத்தகம், இந்தியாவில் நடக்கின்ற வகுப்பு கலவரங்களை பற்றி ஆராய்ந்து ஒரு புத்தகம் எழுதினார். அதிலே அவர் ஒரு முடிவாக ஒன்றை சொல்லுகிற போது சொன்னார், எந்தெந்த பகுதிகளிலே முஸ்லீம்கள் பிற சமுதாயத்தோடு இணைந்து வாழாமல் துண்டித்து கொண்டு தனியாக வாழ்கிறார்களோ அங்குதான் கலவரங்கள் அதிகமாக வெடிக்கின்றன என்று சொன்னார். ஆக எங்கெல்லாம் இணைய முடியுமோ, மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காமல், மார்க்கத்தை சமரசம் செய்து கொள்ளாமல் உங்களால் எங்கெல்லாம் இணைந்து வாழ முடியுமோ அங்கெல்லாம் இணைந்து வாழுங்கள். இது ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது. சமீபத்திலே தமிழ்நாட்டிலே தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மயிலாடுதுறையில் நடந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டிலே நமது கவிக்கோ அவருடைய தலைமையில் செம்மொழி என்ற தலைப்பில் ஒரு கவியரங்கம் 25 பேர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டிலே முஸ்லீம்கள்லாம் முதலாவதாக செஞ்சுருக்காங்க. இதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? மார்க்கத்தை எங்கே விட்டு கொடுத்தோம்? மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் பிற சமுதாயத்தோடு எங்கெல்லாம் இணைந்து வாழ முடியுமோ அங்கெல்லாம் இணைந்து வாழ வேண்டும். துண்டித்து கொண்டு தனியாக போனால் பிரச்சனைகள் தான் உருவாகும். ஆக இணைந்து வாழ வேண்டும். எப்படி சுதந்திர போராட்ட காலத்தில் மதங்களை எல்லாம் மறந்துவிட்டு எல்லோரும் ஒன்றாக இணைந்து சுதந்திரத்துக்காக போராடிய போது எப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்வு உண்டாகியதோ, இந்து சகோதரர்கள் எப்படி கிலாபத் இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்தார்களோ அது போன்ற ஒரு நிலை எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 9வதாக நான் சொல்ல விரும்புவது, எல்லாரும் நல்லவர்களே என்ற ஒரு எண்ணம் வேண்டும். எல்லோரும் நல்லவரே. பொதுவாக சமுதாய மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து இருக்கிறது, அந்த சமுதாயமா அவன் அப்படித்தாங்க, இந்த ஜாதியா இவன் இப்படித்தாங்க, இந்த ஊருக்காரனா அவன் இப்படித்தாங்க, அந்த குடும்பமா அவன் அப்படித்தாங்க. இவங்களே முடிவு பண்ணி சீல் குத்திடுவாங்க, இவன் தான் இப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நல்லவர்களும் கெட்டவர்களும் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறார்கள். எல்லா முஸ்லீம் நல்லவனா? மொத்த சமயத்தில் நல்லவனே கிடையாதா? ஏன் இந்த மனப்பான்மை? நம்முடைய சமுதாயத்தவர்கள் நல்லவர்கள், மற்றவர்களெல்லாம் மோசமானவர்கள், நாமெல்லாம் வீரர்கள், அவர்களெல்லாம் கோழைகள், நாமெல்லாம் பரோபகாரிகள், அவர்களெல்லாம் கஞ்சர்கள் என்னெல்லாம் ஒரு கருத்தெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றி ஒரு கருத்து. குர்ஆனிலே கிறிஸ்தவர்களை புகழ்ந்து வசனம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுள் தியானத்தில் திளைத்த அறிஞர்களும் இருக்கிறார்கள், துறவிகளும் இருக்கிறார்கள், அவர்கள் அகந்தை கொண்டவர்களாக இல்லை என்று திருமறை கிறிஸ்தவர்களை புகழ்ந்து பேசுகிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் கிறிஸ்தவர்களை கண்டித்து பல வசனங்கள் இருக்கின்றனவே திருமறையில், யூதர்களை கண்டித்தும் பல வசனங்கள் இருக்கின்றனவே என்று கேட்கலாம். உண்மைதான், கிறிஸ்தவ சமயத்தை விமர்சனம் செய்து வசனங்கள் உண்டு. நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்ட கிறிஸ்தவர்களே விமர்சித்து வசனங்கள் உண்டு. ஆக அப்படித்தான் உண்டே தவிர உலகம் முடிய போறவரை எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா யூதர்களும் மோசமாக அல்ல. இன்றைக்கும் நாம் யூதர்களை பற்றி இவ்வளவு பேசுகிறோமே, இஸ்ரேலிய அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற யூதர்கள் ஏராளம், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே பீஸ் நவ் என்று ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறது. பீஸ் நவ் யூதர்களுடைய இயக்கம் தான். அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செய்யப்படுகிற கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்திலே ஒருவரை சந்தித்தேன், அமெரிக்காவிலிருந்து வந்தவர். அவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், செப்டம்பர் 11க்கு பிறகு அங்குள்ளவர்கள் முஸ்லிம் பெண்களை எல்லாம் தாக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அங்கிருந்த கிறிஸ்தவ பெண்கள் என்ன செய்தார்களாம், யூத பெண்கள் என்ன செய்தார்களாம், அவர்களும் முஸ்லிம்களைப் போலவே ஹிஜாப் உடையை போட்டுக்கொண்டு தெருவில் வந்தார்களாம். அடி பார்க்கலாம், எங்களை அடி பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். முஸ்லிம் பெண்களை பாதுகாப்பதற்காக அந்த கிறிஸ்தவ பெண்கள் இஸ்லாமிய உடையை அணிந்து கொண்டு தெருவிலே வந்து எங்களை அடி பார்க்கலாம், உங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு இருக்கிறோம் என்று சொல்லுகிற நிலைமையெல்லாம் எல்லா சமுதாயத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே
எந்த ஒரு சமுதாயத்தையும் இழிவான கண்ணோட்டத்தோடும் தவறான கண்ணோட்டத்தோடும் பார்ப்பது தீவிரவாதிகளுடைய பண்பு. அது தீவிரவாதி தான் செய்வான். நம்ம நாட்டில் உள்ள வகுப்புவாதி அப்படி தான் செய்வான். ஹிட்லர் அப்படி தான் செய்தான். என்ன செய்தான்? யூதர்களை மிக மோசமாக சித்தரித்து காட்டினான். இன்றைக்கு நமது நாட்டில் உள்ள வகுப்புவாதிகள் முஸ்லிம்களை மோசமாக சித்தரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மனப்பான்மையை முழுமையாக மாற்றி எல்லோரும் நல்லவரே என்ற எண்ணம் வேண்டும். கடைசியாக 10வதாக நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று அதை பற்றி சொன்னோம். ஒரு நம்பிக்கைகள், கோட்பாடுகள், வழிபாட்டு முறைகள் இவற்றை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே தான் பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இப்படி புரிந்து கொள்ளாதனுடைய இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டுதான் வகுப்புவாதிகள் உள்ளே நுழைந்து தப்பும் தவறான செய்திகளை மக்களுக்கு கொடுத்து அவர்களை நம்ப வைத்து துவேஷத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி தருவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.